வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைக்குழிக்குள்ளிருந்து தாயத்துடன் எண்புக்கூடு மீட்பு. வடக்கில் பாதிக்கப்படும் கடற்தொழிலாளர்கள் கண்டு கொள்ளாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள். யாழ் பல்கலையில் உடைக்கப்பட்ட வெசாக்கூடு, காவல்துறை தீவிர விசாரணை. யாழ் நீதிபதியின் திடீர் இடமாற்றம், ஊழல்வாதிகளுக்கு துணை போகும் ஆளுநர், சாடும் ஆசிரியர் சங்கம். 30,000க்கும் மேலாக அதிகரித்த டெங்கு நோயாளிகள், 19 மரணங்களும் பதிவு. குறிவைக்கப்படும் தனித்து வாழும் முதியோர்கள் விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. மட்டக்களப்பில் பலியான 2 குழந்தைகள், தந்தைக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. வெசாக் காலத்தில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 24 பேர் மரணம். தனிநபரின் குறைந்தபட்ச மாதாந்திர செலவு, கொழும்பில் வாழ்பவர்களுக்கு அதிர்ச்சி. அத்துமீறலுக்கு உள்ளான 14 வயது சிறுமி, ஜெயமத்துல் உலமா வெளியிட்ட அறிக்கை. யாழில் வீடொன்றில் கோடி ரூபாய் கொள்ளை, 16 வயது சிறுவன் கைது. அண்ணனை அடித்து கொலை செய்த தம்பி, காணி தகராறால் விபரீதம். ஈரானை சுற்றி வளைத்த அமெரிக்கா, கடலிலும் வான்வெளியிலும் அதிகரிக்கும் பதற்றம். தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கழுத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை வரையில் 12 நாட்கள் அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. அந்த வகையில் 9ஆம் தேதியுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்போது கழுத்து பகுதியில் காசு வடிவிலான தாயத்துடன் ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு புதைக்குழி பகுதிக்குள் செத்தல் தேங்காய் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் சில எண்புக்கூடுகள் இனம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்து அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையால் அவற்றை அடையாளப்படுத்த முடியவில்லை. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 13 நாட்களில் 22 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் புதைக்குழிக்குள்ளிருந்து மூக்குத்தி, நாணய குற்றிகள், ஆணிகள், மஞ்சள் நிற வளையல் துண்டு உள்ளடங்களாக 17 பிற பொருட்கள் மீட்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் காசு வடிவிலான தாயத்து மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி புதைக்குழிக்குள்ளிருந்து இதுவரையான காலப்பகுதியில் 262 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல மாதங்களாக கடற்தொழில் இன்மையால் கடற்தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண கடற்தொழில் பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வருமானமின்மையால் தான் காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் மோசமான காலநிலையையும் கருத்தில் கொள்ளாது ஆழ்கடலுக்கு கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. 4 நாட்களுக்கு முன்னர் கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போன கடற்தொழிலாளர்களை தேடுவதற்காக கடற்படை, விமானப்படை, கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சு உட்பட அனைவருக்கும் அறிவித்தும் அவர்கள் உரிய அக்கறை காட்டாமையினாலேயே கடற்தொழிலாளர்களை மீட்க முடியவில்லை. சட்டவிரோத கடற்தொழிலாளர்களை கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லை தூண்டும் இந்திய மீன்பிடி படகுகளாலும் வடக்கு கடற்தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். பல மாதங்களாக கடற்தொழிலாளர்கள் வருமானமின்றி அவதிப்படுகின்றனர். இந்த நிலையில்தான் மோசமான காலநிலையிலும் கடற்தொழிலாளர்கள் ஆழ்கடலிற்கு சோடை மீன் பிடிக்க சென்று வருகின்றனர். கடற்தொழிலாளர்கள் பிரச்சனையை எவரும் கண்டு கொள்ளவில்லை. எவ்வளவு பிரச்சனைகள் பேசப்பட வேண்டியிருந்தும் அர்ஜுனா போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொந்த காணி பிரச்சினைக்கு துப்பாக்கியை காட்டி பயமுறுத்தும் வேலைகளில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட வளாகத்தினுள் அமைக்கப்பட்டிருந்த விசக்கூடு சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வெசாக் பௌர்ணமி பண்டிகையை முன்னிட்டு சிங்கள மாணவர்களினால் பல்கலைக்கழக வளாகத்தினுள் விசாக்கூடுகள் அமைக்கப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன.
இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருந்த வெசாக் கூடுகளே நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இனந்தெரியாதோரால் சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்களால் கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கோப்பாய் காவல்துறையினர் தடயங்களை சேகரித்துள்ளதுடன் வெசாக் கூடுகளை சேதப்படுத்திய நபர்களையும் கண்டறிவதற்கான தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதேவேளை பல்கலைக்கழக நிர்வாகமும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. அதேவேளை தமிழ் சிங்கள மாணவர்களிடையே இன முரண்பாட்டினை ஏற்படுத்தவே இவ்வாறான நாசகரமான செயல் செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதியின் திடீர் இடமாற்றம் வடக்கில் நீதித்துறையை எங்களால் அடக்க முடியும் என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப செயலாளர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த அலெக்ஸ் ராஜா திடீரென பதுளைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்த பின்னணியில் அவர் கையாண்ட வழக்குகளே காரணம் என யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் வடமாகாண ஆளுநரும் ஒரு அமைச்சர் ஒருவரும் இதன் பின்னணியில் இருப்பதாக நம்பத்தகுந்த முறையில் அறிவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விடயம் தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆட்சியாளர்கள் தாங்கள் நினைத்தால் நீதித்துறையை அடக்குவோம் என்பதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக அமைகின்றது. மாற்றம் என்ற போர்வையில் ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களை விட மோசமாக நீதித்துறையின் மேல் அடக்குமுறைகளை மேற்கொள்வதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. முன்னாள் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜா பருத்தித்துறை நகரசபை விவகாரம் மற்றும் வடக்கில் மேற்கொள்ளப்பட்ட முறையற்ற ஆசிரியர் இடமாற்றங்களை நீதியின் பக்கமாக அணுகியதால் அவர் மீது அரசாங்க தரப்புக்கு அதிர்ச்சி நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதன் பின்னணியில் வடமாகாண ஆளுநர் மற்றும் அமைச்சர் ஒருவரின் அழுத்தத்தின் பெயரில் நீதிபதியின் திடீர் இடமாற்றம் இடம்பெற்றிருப்பதற்கான வலுவான சந்தேகங்கள் எழுகின்றன. வடமாகாண ஆளுநரை பொறுத்தவரையில் நிர்வாக திறமையற்ற ஊழல்வாதிகளுக்கு துணை போகும் நபராக காணப்படுகின்ற நிலையில் அவரது செயற்பாட்டால் வடக்கு மாகாண நிர்வாகம் குழம்பிய நிலையில் காணப்படுகின்றது. தமது நிர்வாக திறமையின்மையை மறைக்கும் முகமாக கல்வி அதிகாரிகள் மீது குறைகளை அள்ளி வீசும் நபராக காணப்படுகின்றார். வடக்கிலிருந்து ஆளுநர்கள் போராட்டங்கள் இடம்பெறும் போது போராட்டக்காரர்களை அழைத்து பிரச்சினைகளை கேட்டு அறிவதுதான் வழக்கம். ஆனால் இவர் மட்டும் போராட்டக்காரர்களுடன் பேசுவதற்கு தயார் இல்லை. இதே நிர்வாக திறமையின்மையே இதற்கு பிரதான காரணம். அரசாங்கத்தின் தவறுகளை நீதித்துறை சுட்டிக்காட்ட முற்படும் போது அதற்கு எதிராக நீதித்துறையை அடக்க முனைவது ஜனநாயகத்தை குழி தூண்டி புதைக்கும் செயலாகும். ஆகவே சட்டத்தின் பாதுகாவலராக செயற்படும் நீதிபதிகள் இவர்களின் செயற்பாடுகளை எண்ணி மனம் தளராது நீதியை தொடர்ந்து நிலைநாட்டுவார்கள் என நம்புகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 33,572 டெங்கு நோயாளிகளும் 19 இறப்புகளும் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மே மாதத்தில் மட்டும் 8,321 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார நிபுணர் துஷானி தாவரேரா தெரிவித்துள்ளார். இவர்களில் அதிக எண்ணிக்கையிலானோர் கொழும்பு, கம்பகம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் இருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு நோயாளிகளில் 50% பேர் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார நிபுணர் துஷானி தாவரேரா தெரிவித்துள்ளார். நாட்டில் தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளிலும் வாழும் முதியோர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து பொதுமக்கள் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. முதியவர்களின் பிள்ளைகள் தொழில் வாய்ப்பு நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பது அல்லது நாட்டின் ஏனைய பகுதிகளில் குடியேறியுள்ளதால் முதியவர்கள் தனிமையில் வாழும் நிலை அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் இவ்வாறான வீடுகளை இலக்கு வைத்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் உள்ளிட்ட குற்றவாளிகள் நகை, பணம் மற்றும் ஏனைய சொத்துக்களை கொள்ளையடிக்க முற்படுகின்றனர். அண்மை கால விசாரணைகளின்படி இவ்வாறான சம்பவங்கள் வன்முறை தாக்குதல்களாகவும் கொலைகளாகவும் மாறியுள்ளன. இதன் அடிப்படையில் முதியவர்கள் வாழும் வீடுகளில் இரவு வேளையில் போதிய வெளிச்சத்தை உறுதிப்படுத்துமாறும் அறிமுகமில்லாத நபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிர்க்குமாறும் அண்டை வீட்டாரோடு தொடர்ச்சியான தொடர்புகளை பேணுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முதியவர்கள் தனியாக வசிப்பது குறித்து கிராம
உத்தியோகஸ்தர் மற்றும் சமூக காவல் குழுக்களுக்கு அறிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் அவசர தொடர்பு எண்களை வீட்டில் தெளிவாக காட்சிப்படுத்துவதுடன் அவர்களுக்கு இலகுவாக பயன்படுத்தக்கூடிய தொலைபேசியையும் வழங்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. முதியவர்களை பராமரிப்பதற்காக உள்வாங்கப்படும் வீட்டு பணியாளர்கள் அல்லது பராமரிப்பாளர்களின் பின்னணியை உன்னிப்பாக பரிசீலிக்குமாறு அவர்களின் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் காவல்துறை சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே முதியவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பொதுமக்கள் முன்கூட்டியே தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு காவல்துறை மேலும் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் விடுதியொன்றில் தீப்பற்றி உயிரிழந்த 2 குழந்தைகள் தொடர்பான சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு தந்தைக்கு மீண்டும் விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபருக்கு உயிரிழந்த பிள்ளைகளின் இறுதிக் கிரியைகளுக்காக பிணை வழங்கிய போதும் பிணை எடுக்க எவரும் இல்லாததை அடுத்து அவரை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் உள்ள விடுதியின் அறையில் தங்கியிருந்த 2 குழந்தைகள் கடந்த மே 27ஆம் தேதி புதன்கிழமை மாலையில் கட்டிலில் மெத்தை தீப்பற்றி எரிந்ததில் மூச்சு திணறி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததுடன் குழந்தைகளின் தாய்க்கு புற்றுநோய் என ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டது. தாய்க்கு புற்றுநோய் என பொய் கூறி தந்தையார் போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி பிள்ளைகளை வைத்து பிச்சை எடுத்து மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளது தெரிய வந்துள்ளதை அடுத்து உயிரிழந்த பிள்ளைகளின் தந்தையான அக்குரச பிரதேசத்தை சேர்ந்த குவண்டா ஹண்டி சுப்பன் அரண்ட சில்வா மே 28ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து குறித்த நபரை மே 21ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது அவரை நேற்று 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். அதேவேளை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்ட 2 சிறுவர்களது உடலை உடற்கூற்று பரிசோதனை அரசு பகுப்பாய்வுக்கு அனுப்பியதுடன் சடலத்தை குழந்தைகளின் தாயாரிடம் மே 30ஆம் தேதி ஒப்படைக்கப்பட்டது. சடலத்தை தாயார் அவரது மாத்திரை பிரதேசமான ஊருக்கு கொண்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த குறித்த குழந்தைகளின் தந்தையாரே நேற்று 1ஆம் தேதி திங்கட்கிழமை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது அவரை குழந்தைகளின் இறுதிக் கிரியைகளுக்காக சரீர பிணையில் நீதவான் விடுவித்த போதும் பிணை எடுப்பதற்கு எவரும் வராத நிலையில் அவரை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை குறித்த 2 குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்யப்படவில்லை என போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இருந்தபோதும் குறித்த நபர் 2020ஆம் ஆண்டு பதிவு திருமணம் செய்து கொண்டதாக அவர்களது திருமண பதிவில் தெரிய வந்துள்ளதுடன் அவர்களது மூத்த பிள்ளைக்கு 8 வயது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 3 பிள்ளைகளும் அவர்களது பிள்ளைகளா என்ற கோணத்தில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அதேவேளை கைது செய்யப்பட்டு உயிரிழந்த 2 குழந்தைகளின் தந்தைக்கு நீர்கொழும்பில் உள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல் வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளதாக புலனாய்வு பிரிவினர் கண்டறிந்து கொண்டனர். இது தொடர்பான விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வெசாக் காலத்தில் வீதி விபத்துகள் காரணமாக 24 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனதீர தெரிவித்துள்ளார். நேற்று போலீஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த 2 நாட்களில் அதாவது வெசாக் பண்டிகையான மே 29 மற்றும் மே 30 ஆகிய திகதிகளில் 19 வீதி விபத்துகள் காரணமாக 24 பேர் உயிரிழந்துள்ளனர். அதற்கு மேலதிகமாக குறித்த 2 நாட்களில் மாத்திரம் 29 கடுமையான விபத்துகளும் 96 சிறிய விபத்துகளும் 19 சேத விபத்துகளில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் 13 பாதசாரிகள், 7 இருசக்கர வாகன சாரதிகள், இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து பயணித்த ஒருவர் மற்றும் ஒரு மிதிவண்டி ஓட்டுநரும் உயிரிழந்துள்ளனர். ஒரு வாகன சாரதி, ஒரு பயணி என மொத்தம் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த வீதி விபத்துகளில் 15 இருசக்கர வாகனங்கள், 3 முச்சக்கர வாகனங்கள் மற்றும் 2 லோரிகள், 2 தனியார் பேருந்துகளும் ஒரு வாடகை காரும் சம்பந்தப்பட்டுள்ளன என்றும் அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தனிநபர் ஒருவர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான குறைந்தபட்ச மாதாந்திர செலவு குறித்த புதிய தகவல்களை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்டுள்ளது.
அந்த வகையில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தனிநபர் ஒருவருக்கு மாதத்திற்கு தேவையான குறைந்தபட்ச செலவு 17,117 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்திற்காக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ வறுமை கோட்டின்படி மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் வறுமை கோட்டின் பெறுமதி 427 ரூபாயினால் அதிகரித்துள்ளது. மார்ச் மாதத்தில் அதிகாரப்பூர்வ வறுமை கோட்டின் பெறுமதி 16,690 ரூபாயாக பதிவாகியுள்ளது. இந்த அதிகாரப்பூர்வ வறுமை கோடு என்பது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தனிநபர் ஒருவருக்கு மாதத்திற்கு தேவையான குறைந்தபட்ச செலவை மதிப்பிடுகின்றது. ஏப்ரல் மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வறுமை கோட்டின்படி அதன் அதிகபட்ச பெறுமதி கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளதுடன் அது 18,461 ரூபாவாகும். வறுமை கோட்டின் குறைந்தபட்ச பெறுமதி மொனராகலை மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளதுடன் அது 16,367 ரூபாவாகும். அம்பாறையில் 14 வயது சிறுமி ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக கைது செய்யப்பட்டவர் ஒரு மௌலவி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை ஜயமுத்துல் உலமா இறக்காம கிளை இதனை குறிப்பிட்டுள்ளது. அம்பாறையில் சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதில் எரகம பகுதியை சேர்ந்த மௌலவி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் குறித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் ஒரு மௌலவி என காவல்துறை வெளியிட்ட அறிக்கை தவறானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சான்றிதழ் பெற்று மௌலவி அல்லர் என்றும் அவர் எந்த ஒரு அரபு கல்லூரியிலும் கல்வி கற்கவில்லை என்றும் ஜயமத்துல் உலமா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த நபர் அகில இலங்கை ஜயமத்துல் உலமாவிலோ அல்லது அதன் இறக்காம கிளையிலோ உறுப்பினராக இல்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் வீடொன்றில் 1,15 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய குற்றச்சாட்டின் பிரதான சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் வல்வெட்டித்துறை கொம்மாந்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கெரடாவிலை பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் மற்றும் 19 வயது இளைஞன் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த 27ஆம் தேதி பகல் வேளையில் வீட்டில் எவரும் இல்லாத நேரத்தில் வீட்டின் புகைக்கூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த இவர்கள் இந்த திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய வல்வெட்டித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை துரிதப்படுத்தி சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததன் மூலம் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களின் ஒருவர் வள்ளி சந்தையில், மற்றையவர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியிலும் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் போது இவர்கள் வீட்டுக்குள் நுழைந்து பணத்தை பார்த்ததும் நெடுங்கணியில் உள்ள ஒருவருக்கு வீடியோ கால் மூலம் தகவல் தெரிவித்துள்ளமையும் அவர்கள் அனைத்து பணத்தையும் எடுத்து வருமாறு பணித்தமையால் அதனை நெடுங்கணிக்கு கொண்டு சென்று காணி ஒன்றில் புதைத்து வைத்திருந்தமையும் தெரிய வந்துள்ளது. ஹம்மந்தோட்டு வலஸ்முலை பிரதேசத்தில் நீண்ட காலமாக காணப்பட்ட காணி தகராறு காரணமாக அண்ணனை தம்பியை அடித்து படுகொலை செய்துள்ள அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த கொலை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தில் 3 பிள்ளைகளின் தந்தையான 37 வயதுடைய குடும்பஸ்தரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, மேற்படி இரு சகோதரர்களுக்கும் இடையே நீண்ட காலமாக காணி தகராறு நிலவி வந்துள்ளது. நேற்று மாலை இது தொடர்பாக இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு இது கைகலப்பாக மாறியுள்ளது. இதன் போது ஆத்திரமடைந்த தம்பி அண்ணன் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அண்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 2 பிள்ளைகளின் தந்தையான 34 வயதுடைய தம்பியை போலீசார் உடனடியாக கைது செய்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தற்போதைய ராணுவ முற்றுகை நடவடிக்கை உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. கடலிலும் வான்வெளியிலும் தரைப்பகுதியிலும் 1000 கணக்கான அமெரிக்க படை வீரர்கள் முழு வீச்சில் களமிறக்கப்பட்டு
ஈரானை நோக்கிய முற்றுகையை தீவிரமாக ஆதரித்து தங்களின் பிடியை இறுக்கி வருகின்றனர். இந்நிலையில் ஜூன் 1 தேதி நிலவரப்படி அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பான சென்காம் படைகள் சர்வதேச விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக ஈரான் நோக்கி சென்ற 121 வர்த்தக கப்பல்களை அதிரடியாக வேறு வழிகளுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. மேலும் தடையை மீற முயன்ற 5 முக்கிய கப்பல்களை செயலிழக்க செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளன. ஈரானின் சர்வதேச வர்த்தகம் மற்றும் ஆயுத விநியோக பாதைகளை முற்றிலும் முடக்கும் நோக்கில் அமெரிக்கா இந்த தீவிர முற்றுகை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்காக பசிபிக் மற்றும் மத்திய கிழக்கு கடல் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க கடற்படை, தரைப்படை மற்றும் விமானப்படை வீரர்கள் இரவும் பகலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுகின்றனர். சர்வதேச விதிமுறைகள் மற்றும் தடைகளை ஈரான் மீறுவதை தடுப்பதே தங்களின் முதன்மை இலக்கு என அமெரிக்கா அறிவித்துள்ளது. வான்வெளியில் அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்களும் கடலில் பிரம்மாண்ட போர் கப்பல்களும் ஈரானின் எல்லைப் பகுதியை சுற்றியுள்ள சர்வதேச பாதைகளை தங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.